இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் பொல்லாரின் சொற்படி நடவாதவர் பாவியின் வழியில் நில்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் நிலம் போற்றும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர் அல்லும் பகலும் தியானிப்பவர் நீரோடை அருயின் மரமாவார் நீரோடை அருயின் மரமாவார் பருவத்தில் பயன் தரும் நல்லவரே நற்பேறு பெற்றவர் யார் உலகில் நற்பேறு பெற்றவர் யார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் பொல்லார் காற்றின் பதராவார் நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார் நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார் நேரியோர் ஆண்டவர்
மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? மத்தேயு நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 35 முதல் அதிகாரம் 10 இறை சொற்றொடர்கள் 1 மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இயேசு 12 அறிவுரையாக கூறியது, வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஏதோ இந்த வார்த்தைகளை வாசித்தவுடன் இது ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் தான் பொருந்தும் என்று நினைத்து விட வேண்டாம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவளுக்கும் வழிகாட்டிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் குருக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பொது நிலையினருக்கும் திருநிலையினருக்கும் ஆயர்களுக்கும் திருத்தந்தைகளுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இன்றைய நவீன காலத்தில் மக்கள் வாழ்கிற வாழ்க்கை நிலை நமக்கு தெரியும். பலவிதமான சட்ட அழுத்தங்களாலும் பலவிதமான சப்த அழுத்தங்களாலும் பலவிதமான அநியாயங்களாலும் நேர்மையற்ற தனங்களாலும் அநியாயமான அக்கறையற்ற தன்மைகளாலும் கரிசனை இல்லாத சூழ்நிலைகளாலும் மக்கள் இன்றைக்கு ஒரு வகையான தொய்வு நிலையில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. எனவே இந்த ஒரு நோய்த்தனத்திற்கு நாம் குணப்படுத்துகின்ற மனிதர்களாகத்தான் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்பது இயேசுவோட ஒரு ஆர்வம். இது ஒரு இடத்தில் மட்டுமல்ல, பல இடங்களுக்கு நாம் சென்று இதை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு வழிகாட்டியாகத்தான் ஆண்டவர் இயேசுவை காண்கிறோம். இயேசு மக்கள் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பின் அடையாளங்கள் இன்றைய இறைவார்த்தைகள். பல இடங்களுக்கு அவர் கால்நடையாக செல்கிறார். இன்னைக்கு அப்படி கால்நடையாக செல்ல வேண்டிய தேவையில்லை. சைக்கிள் இருக்குது, 2 வீலர் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது. வசதிகள் ஏராளம் இருந்தும் பணிகள் குறைவு. கிராமங்கள் நகரங்கள் எதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் நகரத்தை தேடிதான் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கிராமத்தை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற ஆர்வம் இதில் வெளிப்படுகிறது. நற்செய்தி போதிக்க வாய்ப்புள்ள இடங்களையும் அவர் பயன்படுத்துகிறார். அதாவது தொழுகை கூடங்களுக்கும் செல்கிறார். போதனையோடு நின்றுவிடவில்லை. போதிப்பின் நிறைவாக பிணிகளை அகற்றுகிறார். நோய்களை குணப்படுத்துகிறார். இறந்தோரை உயிர்த்தளவும் செய்கிறார். இயேசுவுக்கு அந்த கடினமான பணியாக இருந்தாலும் அவர்கள் கூட்டம் கூட்டமாக வர வர அவர்களின் நிலைமையை, கடினமான வாழ்வின் துன்பங்களை அறிந்து கொண்டு இன்னும் அதிக உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் இயேசு செயல்படுவதை காண்கிறோம். குறிப்பாக அவர்களை வழிநடத்த ஏராளமான வழிகாட்டிகள் இருந்தாலும் அவர்களால் சூறையாடப்பட்டு ஒளி இழந்து களை இழந்து வாடுகின்ற மக்களாக அவர்கள் இருப்பதை பார்க்கிறார். வேலியை பயிரை மேய்வது போல இன்றைக்கு சமயங்களும் சமூகங்களும் இருப்பதை காண்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களின் தேவைகளின் ஆழத்தையும் எண்ணிக்கையும் பார்த்து உடனடியாக தன் சீடர்களுக்கு அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வல்லமையை கொடுக்கிறார். இயேசுவின் நோக்கம் தான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அல்ல, மக்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுதான், அவர்களின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த எண்ணம்தான் இயேசுவை மக்கள் மத்தியில் உயர்ந்தவராக காட்டியது. நமது வாழ்வு மக்களுக்காக இருக்க வேண்டுமே ஒழிய வேற எந்த நோக்கத்திலும் இருக்கக்கூடாது. எந்நேரமும் மக்கள் பணியே நமது வாழ்வின் மூச்சாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற இந்த வல்ல செயல்களின் மூலமாக, ஏழைகளின் கண்ணீர் துடைப்பின் மூலமாக கடவுளின் நாமம் புனிதப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே நாம் குறியாக இருக்க வேண்டும். திருச்சபையில் ஆயர்கள் பணி பொறுப்பு கொண்டுள்ளார்கள். ஆனால் ஆயருக்குரிய பணியை எல்லா கிறிஸ்தவர்களும் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது ஒருவருக்கு வழிகாட்டிகளாக இருந்து செயல்படுகிற பொறுப்பு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. இவ்வாறு வழிகாட்டும் போது நம் அனைவருக்கும் தலைச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பவர் இயேசுவே என்பதை நாம் மறந்துவிடலாகாது. இயேசு நம் தலைமை ஆயராக இருக்கிறார். அவரிடமிருந்தே திருச்சபை ஆயர் பணியை பெறுகிறது. எனவே இயேசுவிடம் விளங்கிய தலைமை பண்பு திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரிடமும் துலங்க வேண்டும். மக்கள் சோர்வடைந்து கலந்து போகாமல் உறுதியோடு இயேசுவை பின்செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் தேவை. அவர்களிடம் துலங்கிய வேண்டிய பண்புகள் யாவை என அறிய வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் தலைமை பண்பை பார்த்தால் போதும். இயேசு மக்கள் மேல் பரிவு கொண்டார் என்பதே தலைமை பண்பின் உள்பொருள் ஆகும். அத்தகைய பரிவு எங்குள்ளதோ அங்கு இயேசுவின் தலைமை பண்பு வெளிப்படுகிறது என்பதே உண்மை. மன்றாடுவோமாக. இறைவா, எங்களை வழிநடத்துகின்ற ஆயராக உம்மை ஏற்று திருமகன் காட்டுகின்ற வழியிலே நடந்து செல்ல எங்கள் யாவருக்கும், குறிப்பாக சமயத்தையும் சமூகத்தையும் குடும்பங்களை வழிநடத்தி வருகின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கு வழிகாட்டிகளுக்கும் அருள்தாரும். ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே,
நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உளநோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
மரியே. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 இரக்கத்தின் தாயே. வாழ்க
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.